வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது சமீப காலத்தில் 2-3 வாரங்களாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் திருவிழாக்கள், ரிசப்ஷன், வெளியே ஒரு கேதரிங் போயிட்டு வரக்குள்ள 2-3 நாள்லயே சளி, காய்ச்சல், உடம்பு வலி நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டுறாங்க. இது ஏன் அப்படின்னு நிறைய பேர் என்னை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன பதிவு போடுறேன். எப்படி இருக்கிறது, எதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது, என்ன பண்ணால் இதுலேருந்து நம்மளை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த மழை வந்ததுக்கப்புறம் சில வாரங்களில் ஃப்ளூ காய்ச்சல் அப்படிங்கிறது காமனாக பரவுது. அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது கூட்டங்களாக இருக்கக்குள்ள நிறையா பேர்த்துக்கு சுவாசத்து வழியாகவும் தும்மல், இருமல் வழியாகவும் நோய் கிருமிகள், குறிப்பாக ஃப்ளூ அப்படிங்கிற வைரஸ் கிருமி, இன்னும் சில கிருமிகள் இருக்குது, ஆர்எஸ்வி வைரஸ், அடினோ வைரஸ், இந்த மாதிரி நிறையா கிருமிகள் இருக்குது. இந்த வைரஸ் கிருமிகள் காற்று வழியாக, நீர் துளிகள் வழியாக பரவ வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட்டமாக அருகாமையில் நிறைய பேர் இருக்கிற 2-3 மணி நேரம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் யாருக்காவது தொற்று இருந்தால் அவர்கள்ட்ட உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இது அவர்களுக்கு வெளிப்படையாக சளி, இருமல் இல்லாமையோ லேசாக உங்களுக்கு ஆரம்பிக்கிறப்ப இருந்து கூட கிருமிகள் மற்றவங்களுக்கு தொற்று வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம். இதனால தான் முக்கியமாக உடம்பு வலி, அதிக சோர்வு, திடீர்னு ஜலதோஷம், தும்மல், மூக்கடைப்பு, தாங்க முடியாத தலைவலி, கண்ணு எரிச்சல், இந்த மாதிரி இருக்கவங்க ஓய்வு எடுத்துக்கங்க. வீட்லயே தங்கிருங்க. விழாக்கள், கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகிறத தவிர்த்துருங்க. அப்படியே போனாலும், போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும், முக்கியமான விழா நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சா மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. இது கோவிடுக்கு மட்டும்தான் மாஸ்க், அது பாதுகாப்புன்னு நினைக்க வேண்டாம். எந்த வைரஸ் கிருமி, பாக்டீரியா கிருமி, டிபி, தூசி, இந்த மாதிரி எதுவுமே நம்ம மூக்குக்குள்ள உள்ள போய் நம்ம சுவாச பாதைகளை தாக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த பாதுகாப்பு. அப்படியே நீங்க லேசான சளி, தும்மல், இருமல் வந்தாலும் நீங்க ஓய்வெடுத்து, தலைவலி காய்ச்சல் இருந்தா நீங்க மருத்துவரை அணுகி முக்கியமான சில மாத்திரைகள் தருவாங்க. நீங்க நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நேசல் டீகன்ஜஷன் இருந்தா உங்க டாக்டர் சளி குறையறதுக்கு மட்டும் மாத்திரை, ரெஸ்ட், வைட்டமின் சத்து, அதிக நார் சத்து, நல்ல திரவ பொருள்கள் எடுத்துக்கணும். ஜீரணம் ஆகிற மாதிரியும் வயிறை பாதிக்காத மாதிரியும் எடுத்து. ஏன்னா ஓய்வெடுப்புல வைரஸ் கிருமி உடம்பு பூரா பாதிக்கிறப்ப ஜீரணத்தன்மையும் கொஞ்சம் லேசா குறையும். அதனாலதான் சுவை தெரியாது, வாந்தி வர ஃபீலிங் இருக்கும். இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு முதல்ல ஓய்வு. சில மாத்திரைகள் மருத்துவர் பரிந்துரை பேர் கொடுங்க, பயந்துக்க வேண்டாம். நல்ல திடமான சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கங்க. குறிப்பா இந்த புரட்டாசி மாசத்துல நிறைய வெஜிடேரியன்ஸ் தான் எடுத்துக்கிறீங்க. தக்காளி, கேரட், அதிக சிகப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் இருக்கிற காய்கறிகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோல்டில் பழங்கள் ஒத்துக்காதுன்னு நினச்சா டொமேட்டோ அப்படிங்கிற தக்காளி நிறைய எடுத்துக்கலாம். லைம் ஒத்து வரவங்க எலுமிச்சம்பழ ஜூஸ், சூப் அந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம். கீரை வகைகள் கடைஞ்சி குடிக்கலாம். திடப்பொருள்கள் சாஃப்டாகவும் ஜீரண சக்தி அதிகம் இருக்கிற பொருட்கள், பருப்பு கடைஞ்சது, குறிப்பாக குளிர்ச்சியான பானங்கள், குளிர்ச்சியான பொருட்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வைக்கிறத தவிர்த்துங்க. இதுக்கு பயப்பட வேண்டாம். ஒன்று மாஸ்க் அணிஞ்சுக்குங்க, இன்னொன்று கூட்டமான இருக்கிறத தவிர்த்துருங்க. அப்படியே போனாலும் உடனே வெளியே காற்றோட்டமான பகுதியில் இருங்க. இது விழாக்களில் போய் நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு. இது வீட்டில் இருந்தால் யாருக்கு காய்ச்சல் வருதோ, வைரஸ் கிருமி தொற்று இருக்கோ அவங்க தனி ரூமில் இருந்துருங்க. வெளியே வரக்குள்ள மாஸ்க் போட்டுக்குங்க. கூட்டமாக இருக்கிற வெளியே அதிக அலையிறத அவாய்ட் பண்ணி ஓய்வு எடுத்துக்கங்க. மாத்திரைகள் தலைவலி, காய்ச்சல் இருந்தால் எடுத்துக்கலாம், சளிக்கு எடுத்துக்கலாம். ஆன்டிபயோட்டிக் முடிஞ்ச வரைக்கும் முதல் 4-5 நாளைக்கு எடுக்காமையே சரியாயிடும். அதுக்கு மீறி வந்ததுன்னா பாக்டீரியல் தொற்று சேர்ந்து வரலாம். அப்புறம் நீங்க மருத்துவர் கண்டு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் இந்த சித்திரை முடிஞ்சு வைகாசி, மே, ஜூன்ல கண்டிப்பா ஃப்ளூ வேக்சின் எல்லாரும் போட்டுக்கிட்டீங்கன்னாவே பெரியவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு வருடமும் மே, ஜூன்ல நீங்க எப்படி பள்ளி திறந்தவொன்னே போய் புக்ஸ் வாங்குற மாதிரி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி, பொருட்கள் வாங்குற மாதிரி, ஆடைகள் வாங்குற மாதிரி வேக்சினும் வருடம் ஒரு முறை கண்டிப்பா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கலாம், வைரஸ் தொற்றிலிருந்து விடுபடலாம். அப்படியே வந்தாலும் லேசா வரும், உங்களை ரொம்ப பாதிக்காது. நன்றி, வணக்கம்.